அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன, பைபோலார் டிசார்டர், அதாவது இருமுனை பிறழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநோய். அதனால் மனநோய் என்பது வாழ்வியல் முறையில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினால் மனநோய் வருது, மனநோயினால் மாற்றம் ஏற்படுது. இப்படி ரெண்டு விஷயம் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி நிறைய மக்கள் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, மனச்சோர்வு இருக்குது, அதுக்காக நான் வைத்தியம் பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு எப்பயோ எங்கேயோ ஒருத்தர் சொல்லது போக இப்போ பல பேர் இதே மாதிரி சொல்கிறது நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ குறிப்பாக பெண்கள் தைராய்டு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய திறமைகளும் அவங்களுடைய ஆற்றலும் வெளிப்படாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே முடங்கி போகிறது. அது என்னமோ நிறைய காரணங்கள் இருக்குது. அதிகப்படியான பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதா நாம் அனுபவத்தில் பார்க்குறோம். பெரியவங்களுக்கும் இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு, சின்ன குழந்தைங்களுக்கும் இப்போ தான் வரத்துக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி சமுதாயத்தில் பல்வேறு மக்களுக்கு இது இந்த டிப்ரெஷன், மனச்சோர்வுங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ மட்டும் கிடையாதுங்க, இதற்கு பின்னாடி ஒரு நீண்ட பயணம் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் இப்போ நின்றுட்டுருக்குறோம். இது அந்த காலத்திலேருந்தே இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ அதை சமாளிக்கிற அளவு இருந்தது, அப்படியும் வாழ்ந்துக்கலாங்கிற அளவில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி வாழ்க்கையே முடங்கி போகிற அளவுக்கு அது பெருசாக இருக்குது. எல்லாமே அப்படி தான். அந்த காலத்தில் இருந்த குற்றங்கள், அந்த காலத்தில் எல்லாருமே நல்லவங்களா, யாருமே குற்றமே பண்ணலையா அப்படின்னா பண்ணாங்க. அது எப்படின்னா 100ல் 1-2 பேர் அல்லது கண்ணுக்கே தெரியாத நிலையில் தான் நடந்துகிட்டு இருந்து. இப்போ கண்ணுக்கே தெரியாத விதத்தில் நல்லதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படியே அதோடைய எதிர்மறையாக போயிட்டுருக்கு இல்லையா. இது மாதிரி அந்த காலத்துலேயும் இந்த மனச்சோர்வு இருந்தது. அந்த இருந்த நிலை மிக குறுகிய, ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. இப்போ இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிப்ரெஷன், மனச்சோர்வு எப்படி ஏற்படுது. ஆக இதில் 2 இருக்குது. ஒன்று தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிறது, இன்னொன்று தன்னை ரொம்பவுமே உயர்த்திக்கிறது. இப்படி 2 நிலைகள் இருக்குது. இப்படி கூட சொல்லுவாங்க, வழக்கத்தில் சொல்லுவாங்க, கெஞ்சினா மிஞ்சிரு, மிஞ்சினா கெஞ்சிரு. இந்த மாதிரி 2 நிலைகள் இருக்குது. நம்ம மனநிலை சமமாக இருக்கணுமே தவிர சூழ்நிலையை அடிப்படையாக வச்சு தன்னை மேலே கீழே இறக்கி கொள்கிறார். இதை பாடலாகவும் பாடியிருக்கிறாங்க. உன்னை அறிந்தால் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த மனநிலை இருக்குதா? என்ன தான் விளம்பரம் பண்ணாலும், என்ன தான் சொன்னாலும் நமக்கு அப்படி இருக்கிறோமா, நாம் அப்படி வாழ்கிறோமாங்கிறத கேள்வி. அப்போது நெருக்கடி காரணமாக பல காரணங்களாக இருக்குது. பல காரணங்கள் கூட அதில் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ஒன்று சரியான அங்கீகாரம் இல்லாதனாலையும் மனச்சோர்வு வருது. வரலாறுன்னு எடுக்கிறப்ப இனவாதம், காலனித்துவம், இது கூட ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ரொம்ப காலம் அடக்கப்பட்ட சமூக முறை, வர்க்க அடக்குமுறை, இவங்க இந்த இனம் அந்த இனம் சொல்லி வர்க்கம் சார்ந்த அடக்குமுறை, கலாச்சார இனப்படுகொலை அந்த லெவலுக்கு போகிறாங்க. உழைப்பை சுரண்டி திங்கிறது, நம்ம எவ்வளோ உழைச்சாலும் நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இது. சட்ட பாதுகாப்பின்மை, நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த சமூகம் எனக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கல. அப்புறம் பொருள் இழப்பு, தெரிஞ்சே பொருள் இழக்க வேண்டியதாக இருக்குது, நஷ்டம் ஆகுது, அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்படி ஒரு 7 விதமான ஒரு குறியீடுகளை வைக்கிறாங்க உளவியல் சார்ந்தவங்க. இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குது மனச்சோர்வுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இதெல்லாம் வரலாறு தானே. வரலாறுனா வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகவும் இப்போவும் அது ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யுது அப்படின்றாங்க. பக்க விளைவுகள், மருந்து மாத்திரைகளுடைய பக்க விளைவுகளால் இந்த மாதிரி மனச்சோர்வு வருதுன்னு அது ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பீட்டா பிளாக்கர்ஸ், ஆல்ஃபா இன்டர்ஃபெரான், பீட்டா இன்டர்ஃபெரான், ஐசோடெரினோனின், ஆன்டி கல்வசன் டேப்லெட்ஸு, ஆன்டி மைக்ரேன் ட்ரக்ஸு, ஆன்டி சைக்கோட்டிட்டிஸ், ஹார்மோனல் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி சில மருத்துவ மருந்துகளாலேயும் அதனுடைய பக்க விளைவுகளாக இது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்கிறாங்க, அதையும் சொல்கிறாங்க, வரலாறையும் சொல்கிறாங்க, இதையும் சொல்கிறாங்க. அது போக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி சிக்கல்கள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிடாய், மன அழுத்தம், இராணுவம் சார்ந்த
நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், திருமணம் சார்ந்ததாக இருக்குது, இப்படியெல்லாம் கூட ஒரு குடும்ப ரீதியான பிரச்சனைகள். ஆக மொத்தம் பிரச்சனைகளுக்கு தன்னை பிரச்சனைகளுக்காக தன்னுடைய அனைத்தையும் முடங்கிடுது, அல்லது தன்னுடைய முயற்சியில் எதுவுமே பெருசாக பலன் கிடைக்காது. இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அது என்ன ஆகுதுன்னா மன அழுத்தமாக சோர்வுன்னா என்னங்க, டயர்டு, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், பண்ண முடியலங்கிறப்ப சோர்வு. அப்போ மனசும் வந்து ஒரு உற்சாகம் அடையும்னு நினைக்கிது, அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆதரவு கிடைக்காதனால அது சோர்வு அடைஞ்சிருது. இந்த சோர்வை எப்போ சோர்வு அடையணும்னு சில விதிகள் இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப நெடுந்தூரம் பயணம் பண்ணி சோர்வு அடைஞ்சால் எப்படி இருக்கும், சும்மா இங்கேருந்து அங்கே நடந்து போய் சோர்வு அடைஞ்சால் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி சோர்வு வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் மனச்சோர்வு இருக்கத்தான் செய்யும். ஒரு காய்கறி இருக்குது, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பலன் கிடச்சிருக்கு, அல்லது கிடச்ச மாதிரியும் தெரியலன்றாங்க. எத்தனை தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு தடவை ஒரு காய் சாப்பிட்டீங்க அப்படின்னாங்க. அதோடவே அவங்களுக்கு அந்த ஒரு காய் சொன்னதே 1 மாதம் 3 மாதம் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டே சரியாகல சாப்பிட்டு. இப்போ இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? அப்போது ஒரு முயற்சி பண்ணுறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பண்ணிவிட்டு அதில் உடனே பார்ப்பாங்க, அதுவும் இல்லைன்னா அப்படி டிப்ரெஷன். ஸோ இது வந்து நான் அதிகப்படியாக சொல்லிகிட்ருக்கிறேன். இப்படி ஒரு மனநிலை வந்து ஒரு சிறிதளவு ஓரளவுக்கு எல்லாருக்கும் இருக்கும், ஒரு சிலருக்கு இதுவே பெருசாக பூதாகரமாக இருக்கும். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இந்த ஒரு சிக்கலான விஷயத்துக்கு நம்முடைய மனநிலை வந்து இதுக்கு வந்து தயாராகணும். இப்போ இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, கரெக்டான பதில் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இது மாதிரி பதில் நான் சொல்லி எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா அது ஒரு உலக அதிசயம்தான். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், ஒரு முறையை வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது காலம் என்பது ஒன்று இருக்குது. காலத்தை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த காலத்துக்குட்பட்டு அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். அப்புறம் ஒரு வார்த்தை கூட இருக்குது, என்னென்னா தெய்வத்தால் ஆகாதினும் மெய்வருத்த கூலி தரும். அப்படி முயற்சி பண்ணால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து நம்மளுடைய முயற்சி வந்து நமக்கு பலன் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்காட்டையிலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு இத்தனை காலம் உழைச்சா போதும், அதுக்கப்புறம் எனக்கு உழைப்பு தேவையில்லை. நான் இத்தனை காலம் படித்தா போதும், அதுக்கப்புறம் நான் படிக்க தேவையில்லை. இத்தனை காலம் நான் பொறுப்பாக இருந்தால் அதுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு தேவையில்லை அப்படிங்கிறது வந்து கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே வந்து போய்கிட்டே தான் இருக்குது. எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் பயணத்தில் வந்து நிற்கிறது இல்லை, நாமளாக நிற்கிறத நினச்சிக்கிறோம். இப்போ 20 வயசு வரைக்கும் படிக்கலாம், அதுக்கப்புறம் படிக்கவே தேவையில்லையா அப்படின்னா படிக்கணும். 60 வயசு வரைக்கும் தான் பொறுப்பு, அதுக்கப்புறம் பொறுப்பு இருக்குது. பொறுப்பினுடைய அடையாளம் வேணால் மாறலாமே தவிர ஆனால் பொறுப்பு இருக்குது. கல்வியினுடைய அடையாளம் மாறலாமே தவிர ஆனால் கல்வி இருக்குது. விளையாட்டினுடைய அடையாளம் மாறலாமே தவிர ஆனால் விளையாட்டு இருக்குது. அப்போ பெரியவங்க தான் பொறுப்பாக இருக்கணும், சின்னவங்க பொறுப்பாக இருக்கக்கூடாதுன்னா சிறியவர்களுடைய பொறுப்பினுடைய அடையாளம் வேறு, பெரியவர்களுடைய பொறுப்பு அடையாளம் வேறு. ஆக பொறுப்பாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது. இந்த வாழ்க்கை முடிந்தும் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பித்தா அதுலேயும் இருக்குது. இது நான்ஸ்டாப், இது போய்கிட்டே தான் இருக்குது. நாமளாக பார்த்து இது வேணும்னு முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப குறுகிய நிலையில் போயிடுது. இவ்வளோதான், இதுக்கு படித்தா இந்த 4 கேள்வி படித்தா 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடலாம். படிக்கிறப்பவே பாஸ் பண்ணுறதுக்கு தான் படிக்கிறது. அந்த படிப்பை, அந்த கல்வியை நம்ம வந்து முழுசாக உள்வாங்கிட்டு நம்முடைய அறிவை வளர்த்துக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்ம எக்ஸாம் முடிஞ்சு அதை படிப்போம். ஆனால் எனக்கு மார்க் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னா அந்த மார்க் வாங்கிறதுக்காகவாவது கஷ்டப்பட்டு படித்து அப்புறம் அதை விட்டுருவோம். இதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கமே இங்கே வந்து தப்பாக இருக்குது. அப்போ நோக்கம் தப்பாக இருக்கிறதுனால நம்ம வாழ்வியலையும் எல்லாமே தப்பாக போய்கிட்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து சைக்காலஜி பேசுகிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா நம்ம டாப்பிக்கே அப்படி தான் இருக்குது. சரி, இதுக்கும் உடம்புக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, இந்த ஒரு டிப்ரெஷன் மனநிலை அப்படிங்கிறதும், அதே மாதிரி இது அப்படியே ஆப்போசிட்டில் போனால் வந்து எலிவேட்டட், ரொம்ப வந்து மேன்மை வெறித்தனமாக பண்ணுறது. அப்படி போனால் அது சொல்லுவாங்க இல்லையா, வெச்சா குடுமி சிறைச்சா மோட்டை அப்படின்னு 2 போல்ஸ் ஆப்போசிட் நிலையில் திடீர்னு ஒரு விஷயத்தை பண்ணுறது, அப்புறம் அப்படியே விட்டுறது. அப்புறம் மாங்குன்னு ஒரு விஷயத்தை பேசுகிறது, அதுக்கப்புறம் அது பேசுகிறதே இல்லை. இந்த மாதிரி எதிர்மறையான நிலையில், இரு துருவ நிலையில் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறது ஒரு பெரிய
நமக்கு கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கையும் கூட கூட இன்னும் இப்படி அப்படி தோணும். ஏன் இதை சொல்ல வரோன்னா, இது என்ன ஆகுது, உடம்பினுடைய ஆசிட் பேஸ் இந்த ஒரு பிரச்சனை, காரத்தன்மை புளிப்புத்தன்மைன்னு ஒரு சமநிலை இருக்குது, pH லெவல் இருக்குது, அந்த சமநிலையை போய் பாதிக்கும். உடம்புனுடைய சோடியம் பொட்டாசியம் பம்புன்னு ஒன்று இருக்குது, எது உள்ளே போகணும் எது வெளில வரும்னு இருக்குது, அதை போய் பாதிக்கும். என்னங்க இதுக்கு சம்மந்தமாக இருக்குன்னா சம்மந்தம் இருக்குது. ஒரு நிலையில் நம்ம ஒரு மனசு ஒன்று ஏற்றுக்கிட்டு இருக்கு, இன்னொரு நிலையில் இன்னொன்று வந்து ஏற்றுக்கல அப்படின்னா இதனுடைய தாக்கம் உடலில் ஏற்படும். இது வந்து சுவாச சம்பந்தப்பட்ட விஷயத்தை போய் பிரச்சனையாக பாதிக்கும். ஆமாம், அப்போ டிப்ரெஷன் ஏற ஹைப்பாக்சியா, ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிரும். அப்படி கொட்டாய் விடுவாங்க. கொட்டாய் எப்போ விடுவாங்க, முடியாமல் டயர்டானதான், மென்டலாக டயர்டானதான் கொட்டாய் விடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப கொட்டாய் வருமா, வராது. ரொம்ப நேரம் கழித்து தான் அப்பா அப்படின்னு கொட்டாய் வரும். அப்போ சோர்வு ஏற்படுது இல்லையா. ஆக அந்த மனச்சோர்வை தானே கொட்டாயை நம்ம விடுறோம். இதே தாங்க. அப்போ உடம்புல பிராணன் குறையுது அப்படின்னா அப்போ டிப்ரெஷன் வரும் இல்லையா. அப்போ குடலில் வந்து அதிகப்படியான மலம் இருக்குது, அது நீங்காமல் இருக்குது, அல்லது எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் மலம் ஒட்டியே இருக்குது, நீங்காமல் 1% இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த வாயுவினால் கூட என்ன ஆகுங்க, இந்த டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன்னால் மலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், மலம் சார்ந்த பிரச்சனைகள்னால டிப்ரெஷன் வரும். ரெண்டுமே மாறி மாறி வரும். இது வந்து எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட நபருக்கு புரியும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இதில் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆர்வம், ஒரு கிளர்ச்சி, இன்பம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து என்ன அது குறைஞ்சி போகுது. கவனம் கரையிறது, சிந்தனை தடுமாற்றம், தூக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா இன்னொரு 2 விஷயம் இருக்குது. ஒரு அம்மா இதே மாதிரி தான் வந்து நிறையா சொல்கிறாங்க. அவங்களுக்குண்டான பிரச்சனைகளை பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கையெல்லாம் நல்லா இருக்குது, நாடிலாம் நல்லா இருக்குது, ஆரோக்கியத்தில் நிறையா சொல்கிறாங்க, ஆனால் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லா காத்தோட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். காத்தோட்டம் கம்மி தாங்க, 2 பக்கமும் அடைச்சிருக்குது, கொஞ்சம் தான் வந்து காற்றோட்டம் இருக்குது அப்படின்னாங்க. அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வெளியூரில் எங்கே வெளியில் போனாலும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, வீட்டுக்குள்ளார வந்தால் தான் எனக்கு கை காலாக வலிக்குது, டயர்டாக இருக்குது, தலை சுற்றுது, சோர்ந்து போகுது அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனையே. நான் வெளியில் போகிறப்ப நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்டில் வந்து காத்தோட்டம் இருக்கான்னு கேட்டால் அப்படி காத்தோட்டம் இல்லை. அப்போ குறைந்த பிராணன் கொண்ட அந்த இடத்துல விட்ட மூச்சு காற்றை திருப்பி நாமளே எடுத்து ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு புத்துணர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க சோர்வாயிடுறாங்க. அதாவது வாஸ்துப்படி சரியாக இருக்கா இல்லைங்கிறது ரெண்டாவது. வீட்டிலே வந்து காற்றே ஆக்சிஜனே கம்மியாக இருக்குது. அப்போ அந்த இன்னும் காற்று வர்ற மாதிரி அந்த வீட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அவங்க வந்து சொந்த வீடு கிடையாது, அப்போ வீட்டை வேறே மாற்றிக்க வேண்டியதுதான். ஏங்க இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போது வந்த ஆளுக்கு மனநோய், அது ஒரு மாதிரி மனச்சோறு, டிப்ரெஷனில் இருக்காங்க, டிப்ரெஷனில் மாத்திரையும் சாப்பிட்றாங்க, இந்த கை கால் வலி இதையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா வீட்டில் ஜன்னல் வைக்கணும், இல்லாத வீட்டை மாற்றணும். இதுதான் நாம் அவங்களுக்கு தீர்வாக சொன்னது. அப்போது இதில் சம்மந்தம் இருக்கு இல்லையா. உடம்புல வந்து பிராணன் இருக்கிற இடத்துக்கும் பிராணன் இல்லாத இடத்துக்கும் எப்படி ஒரு உடம்புல மனசில் ஒரு நோயை உருவாக்குது. அப்போ மருத்துவம் என்பது வெறும் வந்து அதை பரிசோதனைகளை மட்டும் வச்சு ஒரு கணக்கில் வர முடியாது. அவங்களுடைய உண்மையான வாழ்வியல் என்ன. அப்போ அவங்க நல்லா ஆயிட்டாங்க, அந்த இடத்த விட்டு வேறு வீட்டுக்கு போகிறாங்க, நல்லா காத்தோட்டமாக இருக்கிற வீட்டுக்கு போனால் நல்லா ஆயிட்டாங்க. இதில் அவங்க வாஸ்து பார்க்குறாங்களே எல்லாம் தெரியல, காத்தோட்டம் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு போகணும், போனாங்க, நல்லா ஆயிட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து காற்றோட்டம் இருக்கணும், அது வந்து சயின்ஸ்னே சொல்கிறாங்க, ஏர் சயின்ஸ்னே சொல்கிறாங்க. காற்று எப்படி உள்ளே வந்து வெளில போகணுன்னு ஒரு சயின்ஸே சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் புரிதலுக்கு உட்பட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கணும். இல்லை நான் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ஒவ்வொருத்தராக படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காற்று இல்லாத வீடாக இருக்கும். எதிர்மறையாக தீய சக்தி இருக்கிறது, வாஸ்து முறைப்படி இல்லாமல் இருக்கிறது, ஓகே அது இருந்துட்டு போகுது. ஆனால் அடிப்படையாக காற்று வசதி இல்லைன்னா
அது வந்து வாழ்க்கையில் சிறப்பாகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று, இது வந்து வாழ்கிறதுக்கே மூச்சு காற்றே இல்லை அப்படியே. அப்போ அவங்க என்ன போய் செய்ய போகிறாங்க? தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாங்க. இங்கே வந்து தப்புன்னு சொல்கிறது கூட திராணி இல்லாமல் இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து அந்த காற்றே இல்லாமல் என்ன பண்ணுறதுங்க? ஸோ எப்படி நமக்கு வரக்கூடிய நமக்கு வந்து நம்மக்கிட்ட நபர் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி தீர்வு சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அப்போது வெறும் வந்து காய்கறியை மட்டும் வச்சு சரி இவங்களுக்கு காய்கறியை கொடுத்து சரிப்படுத்தலாம்னா சரிப்படுத்த முடியாது. எப்படி? அப்போ அவங்க வர்றது ஒரு பிரச்சனைக்கு தான். நம்ம காய்கறி வைத்தியம் தான் பார்க்குறோம். இந்த காய் சாப்பிடுங்கன்னு நான் பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்கிறது எப்படி சரியாகும்? அப்போ வீட்டை மாற்ற சொன்னோம், சரியாயிடுச்சு. அப்போ ஆரோக்கியத்தை வந்து பல கோணங்களில் பார்க்கணும். அதில் மிகப்பெரிய பங்கு காய்கறிக்கு இருக்குதுன்னு சொன்னால் கூட இனியும் நிறைய பங்குகள் இருக்குது. அதை பற்றி நம்ம அந்த கருத்தையும் இந்த கருத்தோடு சேர்த்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ அதுக்கு தனியாக நாம் அதுக்குன்னு ஒன்று நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதையும் ஆரோக்கியத்தின்ற பட்டியலில் தானே சேர்த்தாகணும். அதனால்தான் தூக்கத்தையும் அதில் சேர்த்திருக்கு, எல்லாத்தையும் அதில் சேர்த்திருக்கு, உளவியலையும் இது சேர்த்திருக்கு. இதை பிரிக்க முடியாது. அப்போது என்ன தான் வந்து நம்ம தலைப்பு வந்து காய்கறின்னு சொன்னால் கூட இதுக்கு அடுத்த அவுட் ஆஃப் சிலபஸ், இந்த சிலபஸ்க்கு அல்லாத சில விஷயத்தையும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால தான் தூங்குறதுக்கு பற்றி சொல்கிறோம், விளக்கை பற்றி சொல்கிறோம், தியானம் பற்றி சொல்கிறோம், வழிபாடு பிரார்த்தனையெல்லாம் வந்து நம்முடைய நோக்கம் வந்து ஆரோக்கியம்தான். அந்த தலைப்பினுடைய மிக முக்கிய கருத்து தான் காய்கறி. ஆனாலும் அது மட்டும் பத்தாது, அதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுட்ருக்கோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கு. ஸோ வீடு நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோங்கிறத விட அங்கே காற்றோட்டம் இருக்குதா இல்லையா, அதை நம்ம வந்து தயவுசெய்து பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் பயணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வெளியில் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பயணம் நேரம் வாழ்க்கையில் எச்சானாலும் பரவாயில்ல, டெய்லி தினந்தோறும் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய பயணம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் வசிக்கணும். ரொம்ப நெருக்கடியான ரொம்ப இடைஞ்சலான இடத்துல, காற்றோட்டம் மிக கம்மியாக இருக்கிற இடத்துல வசிக்கிறது அது மிகப்பெரிய குற்றம் தான். அது ஒரு தப்பு தான். நாம் சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறோம், அது நமக்கு போக்குவரத்து தான் சௌரியமே தவிர ஆரோக்கியத்தின் ரீதியில் நாம் வந்து நஷ்டப்பட்டவர்களாகவும் இழந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம். நம்ம பேசின தலைப்பு வந்து டிப்ரெஷன். ஆனால் நம்ம வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வீடு. அப்போ நம்ம வீடு கடத்தூர் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் வந்து நம்ம தொழில் வந்து நல்ல விதமாக ஊருக்குள்ளார வச்சுக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துல இருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம தூங்குறது அடிப்படையாக நமக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனலான இடத்தையெல்லாம் வந்து தொழிலை மாற்றுறதுனா நிறைய அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்போ அதை வந்து கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். பட் குடும்பத்தை நம்ம இருக்கிற இடத்த மாற்றுறது அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இப்போ நிறைய பேர் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவுட்டரில் தான் நிறைய பேர் இப்போ வீடு வாங்குறது, வாடகை எல்லாமே வெளியில் தான் போயிட்டுருக்குறாங்க. இது நிறைஞ்சிருச்சு, இடமும் இல்லை, போய் தான் ஆகணும். அந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் சேர்த்து சொல்லிகிட்ருக்கிறேன். அப்போது நம்மளுடைய வாழ்வியலில் வந்து நம்ம வாழ்கிற இடம் வந்து நம்ம ஊருக்குள்ளே காத்தோட்டமாக இருந்தால் தப்பு இல்லை, அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறல. நெருக்கடியாக வாழக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. அல்லது நம்ம வீடு வந்து அப்படி அமைக்கப்படலைன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இப்படி தான் மாற்றி நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம். டிப்ரெஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து பிறரோட ஒப்பிட்டு பார்க்குறது அந்த ஒரு விஷயத்து இருக்குது. அப்போ வாழ்க்கையில் வந்து இந்த டிப்ரெஷனுங்கிற தலைப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு நீளமான ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. அதில் ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். இந்த ஆரம்ப பகுதி இப்படி இருக்குது. இது வந்து இருமுனை பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்க இப்போ இது நடுவில் வந்துருச்சு. இன்னொன்று வந்து வெறித்தனமாக பண்ணுறது. இப்போ எப்படி சோர்வு அடைஞ்சிருக்குதோ இன்னொன்று வந்து வீரியமாக பண்ணுறது. இது 2 நிலை மாறி மாறி வரும். இந்த ஒரு நிலையை பார்த்துட்டோம். இன்னொரு நிலையை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.